சென்னை வேளச்சேரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது ஏறிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், இந்த விபத்து எப்படி நடந்தது? உயிரிழந்தவர்கள் பற்றிய விவரம் தெரிய வந்திருக்கா? இந்த விபத்தை ஏற்படுத்தின நபர் கைது செய்யப்பட்டிருக்காரா? சென்னை வேளச்சேரியில் கார் மோதி கணவன் மனைவி உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள். இது தொடர்பாக சிவகுமார் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வேளச்சேரியிலிருந்து தரமணிக்கு செல்லக்கூடிய 100 அடி சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிகாலை 1 மணி அளவில் இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது. சரியாக வாடகை வாகனம் ஒன்று 1 மணி அளவில் அந்த பகுதியில், அதாவது பாரதி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. இந்த விபத்தானது அந்த வாகனத்தை போது வாகனத்தின் குறுக்கே பசுமாடு ஒன்று அந்த பகுதியை போக உள்ளது. அதனை அடுத்து அவர் வாகனத்தை தடுமாறி இயக்கி உடனடியாக சாலை ஓரத்தில் இருந்த மீது விபத்தை ஏற்படுத்தினார். இந்த விபத்தில் கணவன் மனைவி இருவர் காயமடைந்துள்ளார்கள். சம்பவ இடத்திலே 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் பலியானார்கள். இந்த காயமடைந்த கணவன் மனைவி இருவரை ராயப்பேட்டையில் உள்ள மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது. அவர்களும் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார்கள். குறிப்பாக அவர்களின் விவரம் நமக்கு வந்துள்ளது. இறந்த கணவன் மனைவியின் பெயர் ஆறுமுகம், வயது 34, மனைவியின் பெயர் ஐஸ்வர்யா, வயது 28. இவர்கள் இருவரும் கணவன் மனைவி. இவர்கள் சாலை ஓரத்தில் படுத்து உறங்கி கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பலியான ஐஸ்வர்யா என்ற பெண்மணி 6 மாதம் கர்ப்பிணியாகவும் இருந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக தற்பொழுது கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் விபத்தை ஏற்படுத்திய அந்த வாடகை வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அந்த வாடகை வாகனத்தின் மேலாளரான சிவகுமார் என்பவர்களையும் கைது செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாகனத்தை இயக்கிய சசிகுமார் மற்றும் இருவரையும் தற்பொழுது போலீசார் தேடி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த முதல்கட்ட விசாரணையில் இந்த விபத்துக்கு காரணம் இந்த கார் ஓட்டுநரான மது அருந்தியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது.